கோவிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அம்மா ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வீட்டில் இருக்க செடியெல்லாம் காட்டுறேன். இது கத்திரிக்காய் செடி, அப்புறம் இது கொய்யாக்காய், லெமனு, செம்பருத்தி, மிளகாய், ரெட் ரோஸு, அப்புறம் இது வந்து துளசி, இது தக்காளி செடி ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் வெத்தலை கொடி, தென் பாவக்காய், அப்புறம் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் சைடில் வந்து பூசணிக்காய் கொடி, கத்தாழை, அப்புறம் வந்து மாங்காய் மரம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் எனக்கு தெரியல. அப்புறம் இந்த சைடு வந்து புதினா, அப்புறம் ரைட் சைடில் வந்து மருதாணி செடி, சுண்டைக்காய், தென் பப்பாளி. ஸோ இதுதான் வீட்டில் இருக்க செடிகள்லாம். அப்புறம் சஷ்டி, அரவிந்து, அண்ணி எல்லாம் கிளம்பியாச்சு. பஸ் வேறு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சஷ்டி வந்து அப்படியே விளையாண்டுருந்தா ஓடி. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. தென் மூவி போட்டிருந்தாங்க அண்ணாமலை. ஸோ அதை பார்த்துட்டே அப்படியே சஷ்டியும் வச்சுருந்தா. அவங்க அம்மாட்டையும் போக மாட்டேன்ட்டா, யார்கிட்டையும் போக மாட்டேன்ட்டா. நான் தான் வச்சுருந்தேன். அப்படியே படத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அப்புறம் பழனி வந்தாச்சு. திருஆவணங்குடி கீழே தான் சாமி கும்பிடலான்ட்டு போயிருந்தோம். மலை தெரியுது பார்த்தீங்களா, பழனி மலை முருகனுக்கு. சஷ்டி நடக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாட்ட போயிட்டா. விளக்கேற்ற போகலாம். முருகனை வேண்டி நல்லபடியாக விளக்கும் ஏற்றியாச்சு. தீர்த்தம் வந்துட்டு இருந்துச்சு. சஷ்டிட்ட என்னன்னு கேட்டேன். மேஜிக் தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. ஃபேவரட் துர்கை அம்மன். சாமியும் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. பிரசாதமும் வாங்கியாச்சு. என்னுள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். கோவிலை விட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது, அப்போ தான் அன்னதானம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 5 minutes முன்னாடி வந்துருந்தால் அன்னதானம் கிடச்சிருக்கோம். எல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிட்ருந்தாங்க. தக்காளி சாப்பாடு வாசம் வேறு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட முடியலையே. எனக்கு எப்போவுமே போகும்போது ரோட் சைடு போனால் வரும்போது கடை சைடு வந்தால் தான் வேடிக்கை பார்த்துட்டு வர பிடிக்கும். தென் பேக்கரிக்கு வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். எதுக்கு வந்திருக்கோம்? என்ன சாப்பிட? சச்சுமாக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை, அதனால தான் தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. அப்புறம் வெஜ் பப்ஸ், காளான் பப்ஸ், ஆனியன் பக்கோடா எல்லாம் வந்துச்சு. சாப்பிட்லாம் வாங்க. நான் எப்பவும் வெளியே வந்து அந்தளவுக்கு டீ காஃபி குடிக்க மாட்டேன். கௌரி கிருஷ்ணாவில் தான் சரின்னு போய் குடித்தேன். காஃபி குடிக்கலாம் வாங்க. அப்புறம் பஸ் ஏறியாச்சு. காரப்பொரி வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போனோம். சண்முக நதி ஆறு வந்தாச்சு. விண்டோ சீட்டில் நேச்சரை ரசிச்சுட்டே மெலோடி சாங்ஸ் கேட்டுட்டு பஸ்ஸில் வர்றது வந்து இது ஒரு நல்ல ஃபீல். அந்த ஃபீல் வந்து ரொம்ப நாள் அப்புறம் மறுபடியும் கிடச்சிது. எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சரை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் வர போட்டிருந்தாங்களா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாடிட்டே வைப் பண்ணி போயிட்டுருந்தோம். மேகங்கள் இல்லாமல் மலைச்சாரல் ஆரம்பம், முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. நிலவாக உனைவானில் பார்த்தேன் அலையாக, பார்த்தேன் சிலையாக, ஒரு கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உனைமலையில் பார்த்தேன் தேனாக, உனைமலையில் பார்த்தேன் மயிலாக, உனை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. அப்புறம் பஸ்லேருந்து இறங்கியாச்சு. தென் அப்படியே டிபார்ட்மெண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். வீட்டுக்கு வந்துட்டோம். சுஜியும் அப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தா. ஸோ ஆல்பம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. இதுதான் எங்கள் வெட்டிங் ஆல்பம். ஸோ இதில் இருக்க பிக்சர்ஸில் எங்களுக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ஒன்றுலேயும் இருக்கும். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க.